மலேசியாலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் திரைப்படமான உயிர் போர் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் வந்து ஆஸ்ட்ரோ விண்மீன் அப்படிங்கிற ஓடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சர்வைவல் த்ரில்லராக வந்து பார்த்தீங்கன்னா படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் படத்தோட கதை என்ன அப்படின்னா, படத்தில் மொத்தமாக ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கங்க. இதில் மேஜரான கேரக்டர் அப்படிங்கும்போது ரகு அண்ட் மித்ரா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றா காலேஜில் இருக்கும் போதே வந்து காதலிச்சாங்க. பட் அந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் வரைக்கும் போகல. இப்ப எல்லாருமே தனித்தனியான ஒரு மேரேஜ் லைஃப்ல என்டர் ஆனதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே திருப்பி ஒண்ணு கூடுற மாரியான ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்றாங்க. ஸோ காட்டுக்கு நடுவுல வந்து ஒரு ஹைக்கிங் மாரி போலாம்னு. அந்த ஹைக்கிங்கும் அந்த டிராவலும் ஓரளவுக்கு நல்ல ஃபன்னா தான் போய்க்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல நல்ல நடு ராத்திரியில வந்து கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி பயத்துக்கு ஒதுங்குற மாரி அங்க ஒரு ஜாப்பனீஸ் பங்கரை பார்த்து அதுக்கு கீழே ஒதுங்குறாங்க. பட் அங்க வைக்கும்போது ஒரு சப்போர்ட் வச்சிருந்தாங்க. பட் அந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ அது வந்து நவுண்டு போயிருது. இதனால வந்து அந்த பங்கர்ல இருந்து இதுக்கப்புறம் வெளியே வர முடியாம ஒரு சிச்சுவேஷனுக்கு இவங்க தள்ளப்படுறாங்க. இந்த பங்கருக்குள்ள சாப்பாடு தண்ணி இல்லாம இதுக்கப்புறம் இவங்க எப்படி சர்வே பண்ண போறாங்க? இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த வாக்குவாதங்கள் தான் அந்த படத்தோட மொத்த கதையுமே. கடைசி தப்பிச்சாங்களா? இங்க இருந்து வெளியில தப்பிச்சாங்களாங்கிறது தான் படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நீட்டான படம், அழகான ஒரு கான்செப்ட். அதை வந்து பார்த்தீங்கன்னா அழகா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனா முக்கியமான அந்த போர்ஷன்ஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவான சீன்ஸ் கண்டிப்பா வேணும். ஏன்னா இந்த மாதிரியான சர்வைவல் த்ரில்லர் அப்படியே ஒரு பங்கருக்குள்ள மாட்டிக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்லாம் நான் கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இவங்க பேசியே தான் வந்து பார்த்தீங்கன்னா சாவடிக்கிறாங்களே தவிர அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான சீன்ஸ் எல்லாம் இந்த படத்துல எதுவுமே இல்ல. பட் இந்த படத்துல எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ், அந்த கேரக்டருக்கான ரைட்டிங், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட கதைக்குள்ளயும் இவங்க வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கல. கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துடுறாங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே கதை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுற படம் வந்து இவங்க தப்பிக்க போறாங்க. எப்படியும் கடைசி கிளைமேக்ஸ்ல தப்பிச்சிருவாங்க. ஒரு சிலராவது தப்பிச்சிருவாங்கன்னு தெரியும்ல. அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் தான் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. கடைசி வரைக்கும் ஒரு அளவுக்கு நல்ல ரைட்டிங் குடுத்துருக்காங்க. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். டெக்னிக்கல் சப்போர்ட்ட பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அந்த சினிமாட்டோகிராஃபிக் எல்லாமே அருமையா பண்ணி குடுத்துருக்காங்க. தமிழுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மலேசியன் தமிழ் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதனால கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலி வாட்சபிள் தான். பக்கமான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம்.